கடந்த ஆட்சியில் அரசு வழக்கறிஞரை போடுறாங்க. அதில் இடஒதுக்கீடு ஃபாலோ பண்ணணும், எல்லா சமூகத்துக்குமான இடஒதுக்கீடு வேணும்னு ஒருத்தர் பெட்டிஷன் போடுறாரு சென்னை உயர்நீதிமன்றத்தில். அது போன 2023 டிசம்பரில் விசாரணைக்கு இதில் இடஒதுக்கீடு ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நாங்கள் ஒரு குழு போட்டிருக்கோம், அந்த குழுவின் பரிந்துரை அதை திருப்திப்படுத்துகிற விதமாக அந்த தேர்வு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த வழக்கை டிஸ்மிஸ் செய்யப்படுது, தோற்கிறதுன்னு வைங்க. இந்த வழக்கை போட்டவர் ஒன்று திரும்பவும் அப்பீல் போனோம்ல, இந்த வழக்கை போட்டது சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர் திருமாவளவன். போன தடவை இடஒதுக்கீடு வேணும்னு போடுறீங்க, இந்த தடவை இடஒதுக்கீடுலாம் தர முடியாதுன்னு இவங்க சொன்ன உடனே நீங்க பாட்டு ரிவர்ஸ் ஆகிறீங்கன்னா அப்ப என்ன அர்த்தம் இது? சரி, நீங்க வழக்கு போட வேணாம், ஐயா நான் இந்த மாதிரி வழக்கு போட்டேன், நான் உங்கள் கூட்டணியில் ஒரு பெரிய கட்சியா இருக்கிறேன், அதால நீங்க இதை கன்சிடர் பண்ணுங்க அப்படியா சொல்லணும்ல? சொல்லுங்க, சொல்லுமா இல்லையாங்க?